வணக்கம். இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி எடுத்து நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ 3dsmax ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வலது பக்கத்தில் ஒரு பேனல் இருக்கும். இதை வந்து கமாண்ட் பேனல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேனல் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு ஆப்ஜெக்டை இங்கே க்ரியேட் பண்ணுறதுக்கு இல்லை எடிட் பண்ணுறதுக்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக வந்து ஒரு சில பேர்த்துக்கு இந்த கமாண்ட் பேனல் இல்லாமலும் இருக்கலாம். சப்போஸ் இந்த கமாண்ட் பேனல் உங்களோட டிஸ்பிளேயில் இல்லை, இந்த மாதிரி தனியாக இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு இல்லாமலே இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இதை திரும்ப எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மேலே இருக்கக்கூடிய இந்த மெயின் டூல் பாரில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இது மேலே வச்சுட்டு எங்கேனாவது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா கமாண்ட் பேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வர வச்சுக்கோங்க. தென் அதை அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணி ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு டாப் எங்கே வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட விருப்பப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடில் இழுத்துட்டு கொண்டு போய் அதில் அப்படியே விட்டுருங்க. அது ப்ளேஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ தென் இப்போ இந்த கமெண்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ப்ளஸ் ஐக்கான் க்ரியேட்டுன்னு சொல்லுவோம். எந்த ஒரு மாடல் புதுசாக நம்ம இதில் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் இதுக்குள்ளே வந்து தான் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த க்ரியேட் அப்படிங்கிறதுக்கு கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், ஜாமெட்ரி அப்படின்னு சொல்கிற ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஜாமெட்ரிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஷேப்ஸ் தான். நார்மல் நம்ம டெய்லி டே வைஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாக்ஸ், ரெக், தென் சிலிண்டர், கோன், இந்த மாதிரிப்பட்ட ஷேப்ஸை தான் நம்ம இங்கே ஜாமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஜாமெட்ரிக்கு கீழே இருக்கக்கூடியதில் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ட்ராப் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக, மாடல் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் நம்ம மேஜராக இப்போ பார்க்கக்கூடியது ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் அண்ட் தென் எக்ஸ்டெண்டட் ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படின்ற ரெண்டு விஷயம். இது ரெண்டும் தான் நம்ம மாடலிங் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு மேஜராக நம்ம யூஸ் பண்ண போகிறது. அதுலேயும் ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸுங்கிற ஷேப்ஸ் தான் அதிகபட்சமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸுங்கிறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்து ஒரு ட்ராயிங் போடணும். பாக்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறதை விடக்கூடாது. கிளிக் பண்ணி பிடிச்சிக்கிட்டே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள் மவுஸை. ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாக்ஸோட அளவு உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணும் அப்படின்றத நீங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இழுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த சைஸ் போதும் அப்படின்னா நீங்கள் இனி கர்சரை ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா மவுஸை கொஞ்சம் முன்னாடி இல்லை பின்னாடி நகர்த்துனீங்க அப்படின்னா அந்த பாக்ஸோட ஹைட் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கக்கூடிய இந்த கிரிட்டுங்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், கிரவுண்ட் லெவல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம என்ன வரைய ஆரம்பித்தாலுமே சரி, அந்த கிரவுண்ட் லெவலில் இருந்து தான் நீங்கள் மேலே இல்லை கீழே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வரைய வேண்டியது இருக்கும். எல்லா ஆப்ஷன்ஸுக்குமே இதில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ப்ரிமிட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸுக்குமே நீங்கள் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணி பிடிச்சிக்கிட்டே தான் ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மவுஸை மூவ் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் இருக்காது. மோஸ்ட்லி 2 கிளிக் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பிடிச்சிட்டு மவுஸை ட்ராக் பண்ணிங்கன்னா அதோட சைஸஸ் வரும். தென் அதோட ஹைட்டை நீங்கள் மவுஸை ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். சேம் லைக் கோன், கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி பாட்டம் ரேடியஸ், தென் ரிலீஸ் பண்ணிட்டேன். அதோட ஹைட் இல்லைன்னா லோயர் ஹைட், தென் மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை மூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோனோட பாட்டம் இல்லை டாப்போட ரேடியஸ் அகைன் நீங்கள் எவ்வளோ அப்படின்றத செட் பண்ணி கிளிக் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்பியர் எடுத்துக்கிட்டாலும் சரி, கிளிக் பண்ணி இழுத்துக்கிற ஸ்பியர், ஜியோஸ்பியர், சிலிண்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இதில் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ பண்ணும்போது இந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற வியூவிலேயே எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அதனால் டேரக்ட் 3Dயில் அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதையவே நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலிண்டர் டாப் வியூவில் பண்ணுறேன்னு வைங்களேன். 3Dயில் அது எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணி டாப் ஆர் பாட்டம், இது நார்மலி ஓகே. இதுவே லெஃப்ட் சைட் வியூவில் நான் பண்ணுறேன் அப்படின்னா க்ரியேட் பண்ணிட்டேன். அப்படியே பாட்டம் ரைட்டில் இருக்கிற சேம் திங். உங்களுக்கு என்ன வியூவில் வச்சு நீங்கள் வேணுனாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ஸ் தான். நார்மலி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க, எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணதுக்கு பிறகு இதோட அளவு ஏதாச்சும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா என்னோடய ஒப்பீனியனுக்கு நான் சொல்கிறேன், எப்போவுமே ஆப்ஜெக்ட்டு முதல்ல மேனுவலாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட டைமென்ஷன்ஸ் என்னன்றதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டை இதில் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானுக்கு இருக்கக்கூடிய க்ரியேட் பட்டனுக்கு அடுத்து இருக்கக்கூடியதை மாடிஃபை அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு தான் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டோட டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடிட் பண்ண போகிறது. ஸோ அந்த மாடிஃபை அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நம்பரில் நீங்கள் எது வேணாலும் நடத்திக்கலாம். 1 2 3 4 இந்த மாதிரி எந்த நம்பர் நீங்கள் அழுத்தினாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக
உங்களுக்கு மாடிஃபை டேப் ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்பரில் எந்த கீ அழுத்தினாலுமே சரி உங்களுக்கு மாடிஃபை டேப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாடிஃபை டேப்புக்குள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது அதோட ஆப்ஜெக்ட் நேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மேலே இருக்கக்கூடியது அதில் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு சேரோட மாடல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சேரோட சீட்டு தான் இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறதுனா, ஸோ இதில் நீங்கள் சீட் அப்படின்னு ரீநேம் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தெரிகிறது மாதிரி அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் மாடிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம இனி அப்கமிங் கிளாஸஸில் பார்ப்போம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா பாட்டமில் இங்கே கீழே பேராமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த பாக்ஸுக்கு உண்டான லென்த் எவ்வளோ, விட்த் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கலாம். மோஸ்ட்லி செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏரியாவை லென்த் செக், விட்த் செக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த செக்மெண்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்களோட கையை வந்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. உங்களோட ஹேண்ட் இருக்குது. உங்களோட ஹேண்டில் மொத்தம் எத்தனை ஜாயிண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். தோள்பட்டையில் ஒரு ஜாயிண்ட் இருக்கும், அப்படியே பாட்டமில் வந்தீங்கன்னா எல்போ பக்கத்தில் ஒரு ஜாயிண்ட் இருக்கும், ரிஸ்ட்டில் ஒரு ஜாயிண்ட் இருக்கும், ஃபிங்கர்ஸில் வரும்போது ஜாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுங்கிறது தான் நம்ம இங்கே செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்மளோட கையை நம்ம ஃப்ளெக்சிபிளாக வளைக்க முடியுது அப்படின்னா இந்த ஜாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கிறதுனால தான். இப்போ த்ரூ அவுட்டாக ஒரே நீளத்துக்கு நம்ம கை இருக்குன்னு வைங்களேன், இடையில எங்கேயுமே ஜாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ எப்படி நம்ம கையை அசைக்க முடியும்? நேராக மேலே தூக்க முடியும், நேராக கீழே வைக்க முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும். அதுபோல் இங்கே நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்டை உங்களுக்கு வளைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தேவை இருக்குன்னு வைங்களேன். உங்களுக்கு இந்த செக்மெண்ட்ஸ் அங்கங்கே ஒரு ஜாயிண்ட்ஸாக ஒரு ஜாயிண்ட் மாதிரி இருந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த செக்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நமக்கு இங்கே கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இது நம்ம ட்ராயிங்ஸ் போடும்போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மற்றபடி நீங்கள் செக்மெண்ட்ஸ் இங்கே தேவைக்கு பொறுத்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். அவசியம் இல்லாமல் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா 3dsmax யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மெமரி ஜாஸ்தியாகி க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செக்மெண்ட்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் இருந்தாலும் எனக்கு ஸ்க்ரீனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த விஷுவல் ஸ்டைல் டேபை கிளிக் பண்ணுங்கள், பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எட்ஜ்டு ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதோடைய ஷார்ட்கட் வந்து F4. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி கொஞ்சம் லைன்ஸ், ஆப்ஜெக்ட்ஸில் கொஞ்சம் லைன்ஸ் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா செக்மெண்ட்ஸ்லேயுமே நான் 111 அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வைங்களேன். லென்த் வைஸில் இப்போது 11 செக்மெண்ட் இருக்குது. இப்போ லென்த் வைஸில் 3 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா மொத்தம் லென்த் வைஸில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். விட்த் வைஸில் அதே மாதிரி 5 கொடுக்குறேன் அப்படின்னா இல்லை 5 அப்படிங்கிற செக்மெண்ட்ஸ் இந்த மாதிரி டிவைட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நான் இந்த லென்த் வைஸில் நான் இந்த ஆப்ஜெக்டை வளைக்க போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு ஃப்ளெக்சிபிளாக அந்த ஆப்ஜெக்ட் வளையணுங்கிறதுக்காக இந்த செக்மெண்ட்டை நம்ம கொடுத்துக்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ் இல்லை பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதே போல் தான் எக்ஸ்டெண்டட் ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் போகும்போதும் உங்களுக்கு சம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். சேம் லைக் அது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே தான். இப்போ ஹெட்ரா அப்படின்ற ஒரு ஷேப் எடுக்கிறேன், கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷேப் வந்துட்டு வித்தியாசமாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் பண்ண போகிற ட்ராயிங்கில் என்ன மாதிரி ஷேப்ஸ் தேவைப்படுது, அதோட பேஸ் மாடல் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இதிலேருந்து சூஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வரைய ஸ்டார்ட் பண்ணிக்கணும். எல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். எல்லோட ஷேப் அப்படியே டைரெக்டாக ட்ராக் பண்ணி இழுத்துக்கிறேன், அதோட ஹைட், தென் அதோட திக்னஸ். சேம் லைக் சி எக்ஸ்டென்ஷன், கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறேன், ஹைட்டு, தென் அதோட திக்னஸ், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் மேனுவலாக வரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடிஃபை டேபுக்குள்ளாடி வந்துட்டு அதோட பேராமீட்டர்ஸ், டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். இப்போது ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வச்சு ஒரு இதெல்லாம் வரைஞ்சிக்கிறேன். பாக்ஸ் அப்படின்றது ஒரு பேஸ் ஆப்ஜெக்டாக போட்டுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே இந்த பாக்ஸுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் எனக்கு போடணும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வரையும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த கிரிட் லெவலுக்கு கீழே மேலே அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஒரு ஆப்ஜெக்டை டைரெக்டாக ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலேருந்தே வரைய ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரியேட் பட்டன்லேயே மேலே ஆட்டோ கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பான். உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட் நீங்கள் வரைய போகிறீங்களோ அதை முதல்ல செலக்ட் பண்ணிடுங்க. நான் இப்போ பாக்ஸ் தான் வரைய போகிறேன் அப்படின்னா பாக்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ கிரேட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேன். இனி போயிட்டு இது மேலே வச்சு நீங்கள் வழக்கமாக எப்பவும் போல் வரைகிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு சிலிண்டர் எனக்கு இந்த இடத்துல வேணும் அப்படின்னா ஆட்டோ கிரேட் ஆனில் இருக்குது. சிலிண்டருங்கிறத செலக்டில் வச்சுக்கிறேன். எங்கே வேணுமோ டைரெக்டாக நீங்கள் அது மேலே வச்சு நீங்கள் கர்சரை வச்சு வரைய ஆரம்பிச்சிடலாம். ஆட்டோ கிரிட் ஆப்ஷன் ஆஃபில் இருக்கிறம்போது நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிங்கன்னா எப்போவுமே அது அந்த நான் சொன்ன அந்த கிரிட்டுங்கிறது எங்கே இருக்கோ அந்த ஏரியாவில் தான் உங்களால் வரைய முடியும். கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே,
ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரிமிட்டிவ் மாடலிங்கோட ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி பார்த்துட்டு எதனா டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.